எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. முஸ்லீம் லீக்கின் சார்பில் முஹல்லா ஜமாத் மாநில மாநாடு ஜனவரி 28ஆம் தேதி தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் தேசிய தலைவர் பேராசிரியர் KM காதர்மீது அவருடைய தலைமையிலே நடைபெற இருக்கின்றது. இந்த மாநாட்டிலே சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். இந்த மாநாட்டில் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய 7000க்கும் மேற்பட்ட ஜமாத்துக்கள், முஸ்லீம் சமுதாயத்தினுடைய கட்டமைப்பு, இயற்கையான கட்டமைப்பு என்பது முஹல்லா ஜமாத்துக்கள் தான். இந்த 7000க்கும் மேற்பட்ட அந்த முஹல்லா ஜமாத்தினுடைய நிர்வாகிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்கின்றார்கள். இந்த மாநாட்டில் இந்தியாவிலே முஸ்லீம்கள் சந்தித்தரக்கூடிய பிரச்சனை, 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் குறித்த முக்கியமான அறிவிப்புகள் அதில் வெளியிட இருக்கின்றோம். மாநாடு குறித்து இப்போதான் முதலமைச்சர் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு முதல்ல உங்ககிட்ட தான் சொல்லுவேன். வருகின்ற 19ஆம் தேதி, இப்போ வர்ற 19ஆம் தேதி நவம்பர் 19 இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மாநில செயற்குழு கூட்டம் திருச்சி LKS மஹாலிலே தேசிய தலைவர் பேராசிரியர் காதர்மீது அவருடைய தலைமையிலே நடக்க இருக்கின்றது. இந்த கூட்டத்தில் வாக்காளர் சிறப்பு அவசர திருத்தம் குறித்து SIR குறித்த தகவல்களை அங்கே பரிமாற இருக்கின்றோம். தமிழ்நாடு முழுவதிலும் வாக்காளர் திருத்தப் பணி முறையாக நடக்கின்றதா என்பதை பற்றி எல்லா மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளிடத்திலும் நாங்கள் கருத்துக்களை கேட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை கொடுத்து இதில் அறிவிப்பு செய்ய இருக்கின்றோம். ஏற்கனவே இந்த SIRக்கு எதிராக பல்வேறு கட்சிகள் உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தது போல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாகவும் நாங்கள் வழக்கு தொடுத்திருக்கின்றோம். அது சம்பந்தமான இறுதி தீர்ப்பு இதுவரை வழங்கப்படவில்லை. அவசர கோலத்திலே குறைந்த கால அவகாசத்தில் SIR துவங்கப்பட்டிருக்கின்றது. வாக்காளர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோடு குடியுரிமை குறித்தும் சில கேள்விகள் கேட்டிருப்பதனால் ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்திய தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரைக்கும் வாக்காளர் திருத்த பணியை மேற்கொள்வதில் யாரும் அப்ஜெக்ஷன் பண்ணல. ஆனால் ஒரு மாத காலத்துக்குள்ளாக பல கோடி மக்களை இணைக்க வேண்டும். முழு நேர ஊழியர்கள் இல்லை, எல்லாம் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பகுதி நேர பணியாளர்களை வச்சு செய்கிறாங்க. ஒரு மாத காலத்துக்குள்ளாக அதை எல்லாத்தையும் எப்படி செய்வாங்கங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது, அந்த படிவத்தில் மேலே உள்ள போர்ஷன்கிறது பிரச்சனை கிடையாது. கீழே உள்ள பகுதியில் எல்லாமே குடியுரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. எல்லாருக்கும் பெற்றோர்களுடைய டேட்டா பற்றி எப்படி தெரியும், மற்ற விவரங்களை எப்படி கொடுக்க முடியும், அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, இது எல்லா படிவங்களையும் அரசாங்கமே நேரடியாக பதிவேற்றம் செய்யலை. குறிப்பிட்ட யாரோ ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு கொடுத்து தான் பண்ண போகிறாங்க. அதெல்லாம் முறையாக பதிவு பண்ணிட்டாங்களாங்கிறத ஜனவரி மாதம் கண்காணிக்கணும். இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இப்படி பல்வேறு குளறுபடிகளோடு செய்வதன் காரணமாகத்தான் நாம் வந்துக்கிட்டு கால அவகாசம் கொடுக்கணும், குடியுரிமை குறித்து கேட்கக்கூடாதுங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையை தவிர்த்து வாக்காளர் திருத்தப்படி இவ்வளோ காலமாக நடந்திருக்கு, யாரும் எதிர்க்கலையே. எனவே இந்த விஷயத்தில் சட்ட போராட்டத்தோட மக்கள் மன்றத்தில் எடுத்து வைத்திருக்கிறோம். ஏற்கனவே இது போன்ற ஒரு SIR நடவடிக்கை மூலமாக பீகாரில் 65 லட்சம் பேர் பாஜகவை ஆதரிக்காதவர்களை மிகுதியாக வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய தேர்தல் ஆணையம் என்பது ஒரு பொதுவான அமைப்பு. ஆனால் அவங்களுடைய நடவடிக்கை எல்லாம் சமீப காலத்தில் சந்தேகத்தை எழுப்பியிருக்கின்றது. ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் பிரேசிலில் உள்ள ஒரு மாடல் அழகி
பல இடங்களில் அவருடைய வாக்கு இருந்ததை நிரூபிச்சிருக்கிறாங்க. கர்நாடகாவில் ஒரு மக்களவை தொகுதியில் ஒரே அட்ரஸில் 100க்கும் மேற்பட்ட வாக்கு இடம்பெற்றிருந்தது. ஒரு தந்தைக்கு 104 பேர் பிள்ளைகளாக இருப்பது போல ஒரு பதிவு இருந்திருக்கின்றது. இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் பதிலே சொல்லலை. இதெல்லாம் அவங்க சொல்ல வேண்டிய தார்மீக பொறுப்பு இருக்கின்றது. அடையாள அட்டை குறித்து கூட ஆதார் அட்டை செல்லுபடியாக சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட்லேருந்து 2வது ஆதார் அட்டையை ஏற்றுக்கிறதுன்னு சொன்ன போது தான் ஏற்றுக்கிறாங்க. எனவே நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்தியா என்பது அரசியல் சாஸ்திரப்படி நடக்கக்கூடிய ஒரு நாடாகும். அரசியல் சாஸ்திரத்தில் எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. இதில் குறிப்பாக தேர்தல் ஆணையம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, நீதித்துறைகளெல்லாம் பொதுவான அமைப்பு. இதில் எந்த அரசியல் கட்சியினுடைய தலையீடு இருக்கக்கூடாது. மக்களுடைய இறுதி நம்பிக்கைங்கிறது இந்த 3 விஷயங்கள் தான். ஆனால் ஒன்றிய பாஜக ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து இந்த 3 விஷயங்கள்லையுமே தேர்தல் ஆணையர் நியமிக்கப்பட்டதிலேயே ஒரு சந்தேகம். நடைமுறையெல்லாம் மாற்றி அவங்களுக்கு வேண்டிய ஆட்களை நியமிச்சதில் நம்மளுக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. நீதிபதிகளுடைய தீர்ப்பு முரண்பட்டதாக இருந்திருக்கின்றது. அதே மாதிரி பண மதிப்பிழப்பு மற்ற நடவடிக்கைகளில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய நம்பகத்தன்மை கேள்வியாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நடைமுறை என்பது இந்திய நாட்டினுடைய வளர்ச்சிக்கான அடையாளம் அல்ல. சர்வாதிகார போக்கோடு சென்றால் எந்த நாடும் முன்னேறாது. அண்டை பாகிஸ்தான் போன்ற நாடுகளிலே இராணுவ ஆட்சியின் மூலமாக அவங்களுடைய பல்வேறு உரிமைகளை இழந்திருக்கின்றார்கள். முன்னேற்றம் அடையாமல் அவர்கள் பற்றிட்டு இருக்கக்கூடிய சோதனைகள் அவங்களுக்கு தெரியும். எனவே நாமளும் இந்திய அரசாங்கத்துக்கு சொல்வது, அரசியல் காரணங்களை எல்லாம் எல்லா விஷயத்தையும் கொண்டு வராமல் ஒரு மூத்த அரசியல் இயக்கம் இன்னைக்கு சுதந்திரத்துக்காக பாடுபட்டது காங்கிரஸ் கட்சியும் முஸ்லீம் லீக் தான். நாடாளுமன்றத்தில் முதல் நாடாளுமன்றத்திலிருந்து இதுவரைக்கும் நாங்கள் இடம் பெற்றிருக்கோம். எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் சொல்றது என்னென்னா, இந்திய அரசியல் சாசனங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு முன்னுதாரணமான வழிகாட்டக்கூடிய அமைப்பு. அந்த அடிப்படை கொள்கையிலிருந்து எந்த கட்சி ஆட்சிக்கு இருந்தாலும் மீறக்கூடாதுங்கிறத என்னுடைய கருத்து. அதே போல் இன்னைக்கு ஒரு துயரமான சம்பவங்கிறது, ஒரு சில தினங்களுக்கு முன்பாக தலைநகர் டெல்லியில் காரில் பாம்பு பிளாஸ்ட் வெடித்து பல பேர் உயிரிழந்திருப்பதற்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கேவலமான பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பவர்களை உடனடியாக கைது செய்து கடும் தண்டனை வழங்க வேண்டும் என்பதை இந்திய முஸ்லீம் லீக்கின் சார்பாக நாங்கள் வலியுறுத்துகின்றோம். உள்துறை, உளவுத்துறைகளெல்லாம் இது போன்ற விஷயங்களிலே அதிக கவனம் செலுத்தி இது போன்ற துயர சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கு பாரபட்சமற்ற நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக நாங்கள் வலியுறுத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இதுதான் முக்கியமான விஷயங்கள். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பில் முஹல்லா ஜமாத் மாநில மாநாடு ஜனவரி 28ஆம் தேதி தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் தேசிய தலைவர் பேராசிரியர் KM காதர்மொய்தீன் அவருடைய தலைமையிலே நடைபெற இருக்கின்றது. இந்த மாநாட்டிலே சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி MK ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். இந்த மாநாட்டில் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய 7000க்கும் மேற்பட்ட ஜமாத்துக்கள், முஸ்லீம் சமுதாயத்தினுடைய கட்டமைப்பு, இயற்கையான கட்டமைப்பு என்பது முஹல்லா ஜமாத்துக்கள் தான். இந்த 7000க்கும் மேற்பட்ட அந்த முஹல்லா ஜமாத்தினுடைய நிர்வாகிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்கின்றனர். இந்த மாநாட்டில் இந்தியாவிலே முஸ்லீம்கள் சந்தித்தரக்கூடிய பிரச்சனை, 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் குறித்த முக்கியமான அறிவிப்புகள் அதில் வெளியிட இருக்கின்றோம். மாநாடு குறித்து இப்போதான் முதலமைச்சர் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு முதல்ல உங்ககிட்ட தான் சொல்லுவோம். வருகின்ற 19ஆம் தேதி, இப்போ வர்ற 19ஆம் தேதி, நவம்பர் 19
இந்திய யூனியன் முஸ்லீம் லீகினுடைய மாநில செயற்குழு கூட்டம் திருச்சி எல்கேஎஸ் மஹாலில் தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் அவருடைய தலைமையிலே நடக்க இருக்கின்றது. இந்த கூட்டத்தில் வாக்காளர் சிறப்பு அவசர திருத்தம் குறித்து எஸ்ஐஆர் குறித்த தகவல்களை அங்கே பரிமாற இருக்கின்றோம். தமிழ்நாடு முழுவதிலும் வாக்காளர் திருத்த பணி முறையாக நடக்கின்றதா என்பதை பற்றி எல்லா மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளிடத்திலும் நாங்கள் கருத்துக்களை கேட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து இதில் அறிவிப்பு செய்ய இருக்கின்றோம். ஏற்கனவே இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக பல்வேறு கட்சிகள் உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தது போல இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் சார்பாகவும் நாங்கள் வழக்கு தொடுத்திருக்கின்றோம். அது சம்பந்தமான இறுதி தீர்ப்பு இதுவரை வழங்கப்படவில்லை. அவசர காலத்திலே குறைந்த கால அவகாசத்தில் எஸ்ஐஆர் துவங்கப்பட்டிருக்கின்றது. வாக்காளர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோடு குடியுரிமை குறித்தும் சில கேள்விகள் கேட்டிருப்பதனால் ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்திய தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரைக்கும் வாக்காளர் திருத்த பணியை மேற்கொள்வதில் யாரும் அப்ஜெக்ஷன் பண்ணல. ஆனால் ஒரு மாத காலத்துக்குள்ளாக பல கோடி மக்களை இணைக்க வேண்டும். முழு நேர ஊழியர்கள் இல்லை, எல்லாம் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பகுதி நேர பணியாளர்களை வந்து செய்கிறாங்க. ஒரு மாத காலத்துக்குள்ளாக அதை இல்லாத எப்படி செய்வாங்கங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது, அந்த படிவத்தில் மேலே உள்ள போர்ஷன்கிறது பிரச்சனை கிடையாது. கீழே உள்ள பகுதிகள் எல்லாமே குடியுரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. எல்லாருக்கும் பெற்றோர்களுடைய டேட்டா பற்றி எப்படி தெரியும், மற்ற விவரங்களை எப்படி கொடுக்க முடியும், அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, இது எல்லா படிவங்களையும் அரசாங்கமே நேரடியாக பதிவேற்றம் செய்யலை. குறிப்பிட்ட யாரோ ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு கொடுத்து தான் பண்ண போகிறாங்க. அதெல்லாம் முறையாக பதிவு பண்ணிட்டாங்களாங்கிறத ஜனவரி மாதம் கண்காணிக்கணும். இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இப்படி பல்வேறு குளறுபடிகளோடு செய்வதன் காரணமாகத்தான் நாம் வந்துக்கிட்டு கால அவகாசம் கொடுக்கணும், குடியுரிமை குறித்து கேட்கக்கூடாதுங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையை தவிர்த்து வாக்காளர் திருத்தப்படி இவ்வளோ காலமாக நடந்திருக்கு, யாரும் எதிர்க்கலையே. எனவே இந்த விஷயத்தில் சட்ட போராட்டத்தோட மக்கள் மன்றத்திலையும் எடுத்து வைத்திருக்கிறோம். ஏற்கனவே இது போன்ற ஒரு எஸ்ஐஆர் நடவடிக்கை மூலமாக பீகாரில் 65 லட்சம் பேர் பாஜகவை ஆதரிக்காதவர்களை மிகுதியாக வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய தேர்தல் ஆணையம் என்பது ஒரு பொதுவான அமைப்பு. ஆனால் அவங்களுடைய நடவடிக்கை எல்லாம் சமீப காலத்தில் சந்தேகத்தை எழுப்பியிருக்கின்றது. ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் பிரேசிலில் உள்ள ஒரு மாடல் அழகி பல இடங்களில் அவருடைய வாக்கு இருந்ததை நிரூபிச்சிருக்கிறாங்க. கர்நாடகாவில் ஒரு மக்களவை தொகுதியில் ஒரே அட்ரஸில் 100க்கும் மேற்பட்ட வாக்கு இடம்பெற்றிருந்தது. ஒரு தந்தைக்கு 104 பேர் பிள்ளைகளாக இருப்பது போல ஒரு பதிவு இருந்திருக்கின்றது. இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் பதிலே சொல்லலை. இதெல்லாம் அவங்க சொல்ல வேண்டிய தார்மீக பொறுப்பு இருக்கின்றது. அடையாள அட்டை குறித்து கூட ஆதார் அட்டை செல்லுபடியாக சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட்லேருந்து 2வது ஆதார் அட்டை ஏற்றுக்கிறதுன்னு சொன்னபோது தான் ஏற்றுக்கிறாங்க. எனவே நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்தியா என்பது அரசியல் சாஸ்திரப்படி நடக்கக்கூடிய ஒரு நாடாகும். அரசியல் சாஸ்திரத்தில் எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. இதில் குறிப்பாக தேர்தல் ஆணையம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, நீதித்துறையிலெல்லாம் பொதுவான அமைப்பு. இதில் எந்த அரசியல் கட்சியினுடைய தலையீடு இருக்கக்கூடாது. மக்களுடைய இறுதி நம்பிக்கைங்கிறது இந்த 3 விஷயங்கள் தான். ஆனால் ஒன்றிய பாஜக ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து இந்த 3 விஷயங்கள்லையுமே தேர்தல் ஆணையர் நியமிக்கப்பட்டதிலேயே ஒரு சந்தேகம். நடைமுறையெல்லாம் மாற்றி அவங்களுக்கு வேண்டிய ஆட்களை நியமிச்சதில் நம்மளுக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. நீதிபதிகளுடைய தீர்ப்பு முரண்பட்டதாக இருந்திருக்கின்றது. அதே மாதிரி பண மதிப்பிழப்பு மற்ற நடவடிக்கைகளில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய நம்பகத்தன்மை கேள்வியாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நடைமுறை என்பது இந்திய நாட்டினுடைய வளர்ச்சிக்கான அடையாளம் அல்ல,
சர்வாதிகார போக்கோடு சென்றால் எந்த நாடும் முன்னேறாது. அண்டை பாகிஸ்தான் போன்ற நாடுகளிலே இராணுவ ஆட்சியின் மூலமாக அவங்களுடைய பல்வேறு உரிமைகளை இழந்திருக்கின்றார்கள். முன்னேற்றம் அடையாமல் அவர்கள் பற்றிட்டு இருக்கக்கூடிய சோதனைகள் அவங்களுக்கு தெரியும். எனவே நாமளும் இந்திய அரசாங்கத்துக்கு சொல்வது, அரசியல் காரணங்களை எல்லாம் எல்லா விஷயத்தையும் கொண்டு வராமல் ஒரு மூத்த அரசியல் இயக்கம் இன்னைக்கு சுதந்திரத்துக்காக பாடுபட்டது காங்கிரஸ் கட்சியும் முஸ்லீம் லீக் தான். நாடாளுமன்றத்தில் முதல் நாடாளுமன்றத்திலிருந்து இதுவரைக்கும் நாங்கள் இடம் பெற்றிருக்கோம். எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் சொல்றது என்னென்னா, இந்திய அரசியல் சாசனங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு முன்னுதாரணமான வழிகாட்டக்கூடிய அமைப்பு. அந்த அடிப்படை கொள்கையிலிருந்து எந்த கட்சி ஆட்சிக்கு இருந்தாலும் மீறக்கூடாதுங்கிறத என்னுடைய கருத்து. அதே போல் இன்னைக்கு ஒரு துயரமான சம்பவங்கிறது, ஒரு சில தினங்களுக்கு முன்பாக தலைநகர் டெல்லியில் காரில் பாம்பு பிளாஸ்ட் வெடித்து பல பேர் உயிரிழந்திருப்பதற்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கேவலமான பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பவர்களை உடனடியாக கைது செய்து கடும் தண்டனை வழங்க வேண்டும் என்பதை இந்திய முஸ்லீம் லீக்கின் சார்பாக நாங்கள் வலியுறுத்துகின்றோம். உள்துறை, உளவுத்துறைகளெல்லாம் இது போன்ற விஷயங்களிலே அதிக கவனம் செலுத்தி இது போன்ற துயர சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கு பாரபட்சமற்ற நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக நாங்கள் வலியுறுத்தி சொல்ல கடமைப்பட்டோம். இதுதான் முக்கியமான விஷயங்கள். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்